ஆளுகை செய்க. ஆளுகைன வேற ஒண்ணு இல்ல, மகிமை, சர்வ வல்லமையுள்ள தேவன், சகல வல்லமை பொருந்திய தேவன், எல்லாவற்றையும் ஆளுகிற தேவன் என்ன செய்கிறார்? 8ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் சொல்லுது, உம்முடைய கைகளின் கிரியைகளின் மேல் அவர் என்னென்ன செய்தாரோ செய்ய இருக்கிறாரோ அவைகளின் மேல் மனிதனுக்கு ஆளுகை தந்து, நமக்கு நமக்கு ஆளுகை தந்து, சகலத்தையும் நம்முடைய பாதங்களுக்கு ஆளுகை செய்கிறது. அவருடைய ஆளுகை கரத்தில் கொடுப்பதற்காகவே வேறு ரூபத்தின்படி அல்ல, வேறு சாயலாக அல்ல, அவருடைய கற்பனையின்படி அல்ல, அவரை போலவே அவருடைய சாயலாகவே நம்மை படைத்திருக்கிறார். இந்த மாத வாக்குத்தத்தம் நிச்சயமாய் நிறைவேறும். ஏன் தெரியுமா? நீங்களும் நானும் அவருடைய சாயலாகவே படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்ல மாட்டீங்க? சத்தமா சொல்லுங்களேன். அவரை போலவே அவருடைய ரூபத்தின்படியே நம்ம படைக்கப்பட்டு அவருடைய சொந்த பிள்ளைகளா இருக்கிறபடினால், உங்களுக்குள் இருக்கிற சபைக்குள் இருக்கிற குறைவு நிறைவுகளை வைத்து அல்ல, அவர் எவரையும் மேன்மைப்படுத்தவோ எவரையும் கனப்படுத்தவோ அவருடைய வல்லமையான கரத்தால் ஆகும். ஆமென் சொல்லுங்க. அவர் ஆளுகை செய்கிறது. நேரம் இல்லாதனாலே வேகமாக நம்ம அடுத்த வார்த்தை சொல்றேன். இரண்டாவதாக ஆசீர்வாதம். அதுல 28ஆம் வசனம், பின்பு தேவன் ஆளுகை செய்கிற தேவன், ஆளுமை மிக்க தேவன், வல்லமையுள்ள தேவன் மனிதர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களை ஆகாயத்து பறவையில் பூமி மாறுகிற சகல ஜீவஜந்துகளை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இரண்டாவதாக, ஆமென், எவரையும் மேன்மைப்படுத்த எவரையும் கனப்படுத்த தேவனால் ஆகும். காரணம், முதல் மனிதனாகிய ஆதாமை ஏவாளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமென். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆண்டு கொள்ளுங்கள் என்று தம்முடைய கரத்தில் இருந்த சாவியை சேர்ந்து பார்ப்போம். திருமணமாகி வீட்டுக்கு போனா இந்த மாமியார் வச்சிருக்க சாவி கிடைக்குமா, அல்லது அதிகாரம் சாவி இருக்கோ இல்லையோ தெரியல, ஆனா அந்த அம்மா நம்மள மேற்கொள்ளுவாங்களா இல்ல நம்ம
அதிகாரம் படைப்போமா என்று சொல்லி வீட்டை விட்டே காலி பண்ணி அனுப்புகிற ஆட்கள்லாம் நம்ம பார்க்கிறோம். சொந்த பந்தங்கள், உறவுகள்ல. இந்த இடத்துல பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு பெரிய மேன்மை உள்ள தேவன். தம்முடைய சாயலில் படைக்கப்பட்ட மனுஷங்கிட்ட அந்த 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 பொறுப்பை ஒப்படைத்து விட்டு தான் விலகி கொள்ளுகிறார். விலகிட்டு விசிட் மட்டும் பண்றார். பகலின் குளிர்ச்சியான வேளையில, ஆதாமே ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்று அவனோடு உறவாட மட்டும்தான் தேவன் உரிமை எடுத்துக்கொண்டார். மீது எல்லாம் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். மூன்றாவதாக 29ஆம் வசனம், பின்னும் தேவன் இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளும் விதை தரும் கனிமர சகலவித விருட்சங்களை உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவுள். ஆமீன் சொல்லுங்க. ஜீவன் உள்ளவரை நம்ம வாழணும், நம்ம சம்பாதிக்கணும், ஊழியம் செய்யணும், சரீரம் நல்லா இருக்கணும். இதற்கு தேவையான அன்றாட மனிதனுடைய தேவைகளை சந்திக்கிற தேவனா இருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஒரு சிம்பிளா, ஒரு சுருக்கமா தான் இந்த வார்த்தைகள். ஆளுகை மிக்க தேவன், ஆளுமை மிக்கவர், ஆளுகை செய்கிறவர். அந்த ஆளுகையை உங்க கையில, என் கையில தேவன் கொடுக்கிறார். ஆமென். அதை கொடுப்பதற்காகவே வேறு யாரை போல அல்ல, அவரை போலவே, அவர் ரூபத்தின்படியே, அவர் சாயலாகவே நம்மை படைத்து நம்மை சொந்த பிள்ளைகளாக அவருடைய இரத்தத்தினாலே நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது, எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள். ஆமென். நீங்கள் ரூல் பண்ணுங்க, இதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று நம்ம கையில சாவியை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அவரை ஆசீர்வதித்தார். மூன்றாவது, ஆமென், ஒவ்வொரு நாளும் உங்கள் தேவைகளை நான் சந்திப்பேன் என்று இந்த மாதம் முழுவதும் நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லாம எழும்பி நிற்கிறோம். ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே ஆளுகை செய்கிற தேவன். அல்லேலூயா.